தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா, நீ கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணால பாக்கணும்ப்பா. யார் வடிவு? யாருமா நீங்க? ரயில் விபத்துல நொந்து போன 2 அனாதைங்க. இந்த ஊருக்கு நாங்க புதுசு. எங்க போறது எங்க தங்கறதுனே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க சரியான இடத்துக்கு தாமா வந்திருக்கீங்க. திசை தப்பி வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சேரிதாம உண்மையான புகலிடம். வாங்க வாங்கம்மா. வள்ளி, போலாமா? போலாம் வடிவு. கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குது. ப்ரூஃபா இது? கொஞ்சம் படிக்கிறேன் கால். நிகழும் சௌமிய வருஷம் ஆனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. யாருக்கு கல்யாணம்? எனக்கு இல்ல, நான் ஏற்கனவே மாட்டியாச்சு. உனக்கு தான்.
எனக்கா? நிகழும் சௌமிய வருஷம் முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. ஏன்? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும். ஒரு தடவை தான் உனக்கு கல்யாணம் பண்ண போறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடி உளர்ற? உளரலம்மா, உண்மையத்தான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடி பாவி, எங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியாம என் கல்யாணத்தை நீங்க ஏற்பாடு பண்ணலாமா? தங்கச்சி, ஐயோ ஐயோ, நம்ம குடும்ப கௌரவம், மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போச்சு. என்ன மாமா பெரிய குடும்ப கௌரவம்? அத்தானுக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அதனாலதான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, யாரு அவன்? எவனோ ஒரு கழுதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா யாரு என்ன கேக்குறியா? யாராவது என்ன கழுதை கழுதை சொன்னாங்க? அத்தே அத்தே, எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட பாவி, இது ஆசீர்வாதம். ஐயோ ஐயோ ஐயோ, என் அழகான கண்ணனுக்கு கட்டி வச்சிடலாம் நினைச்சேனே. பாவி, என் எண்ணத்துல மண்ணடி போட்டுட்டடி. இவன் நான் மாப்பிள்ள. இல்ல அப்படி சொல்லிட்டீங்க. இதுதான் உங்க பொண்ணுன்னா நான் தான் உங்க மாப்பிள்ளை, நீங்க தான் என் அத்தை. பள்ளி இறந்த உடனே கண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவளையும் கொன்னுடுவீங்களோன்னு பயந்துதான் அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டேன். போலீஸுக்கு போன் பண்ணுங்க. பாச்சா பலிக்காத, சட்டப்படி 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ கொடுத்து வச்சிருக்கணுமே இதை கட்டிக்கிறதுக்கு. இங்க வர ஒல்லியிடை எழில் முள்ளு நகை இருவில்லை நிகர் முதல் செல்வியை வைத்து ஓவியம் வரை. என்ன அம்பலமானது? யோசிக்க பயல, இது வரைக்கும் கவிதையத்தான் தேடிக்கிட்டு இருந்த, இப்ப பொண்ணையும் தேட ஆரம்பிச்சியா? ஆபரேஷன் செய்துட்டா நிச்சயமா பார்வை கொடுத்துட முடியும். அப்ப உடனே ஆபரேஷன் செஞ்சிடுங்க டாக்டர். இந்த சிகிச்சையை நான் இலவசமாவே செய்யறேன். ஆனா மருந்து செலவுக்கே நிறைய பணம் தேவைப்படும். கடவுளே, பணத்துக்கு நான் எங்க போவேன், எப்படி கொண்டாடுவேன்? கொஞ்சம் இருமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரயில் விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல உதவி பணம் தரதா பேப்பர்ல போட்டிருக்கேன். அதை நீ பயன்படுத்திக்கலாமே. அப்படியா? அப்போ என் வள்ளிக்கு நிச்சயமா பார்வை கிடைச்சிடும், நிச்சயமா பார்வை கிடைச்சிடும். இந்தாமா. அனுதாப கூட்டம், ரயில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாப கூட்டம். வே. அம்பலவாணர் தலைமையில் 3 மாதங்களுக்கு முன்னே நடந்த இந்த ரயில் விபத்தில் மூச்சடங்கி போனோரும் முடமானோரும் கொஞ்ச நஞ்சமல்ல. என் குடும்பத்திலேயே அந்த விபத்து விபரீதமாக விளையாடிற்று. விடிந்தால் என் மகனுக்கு திருமணம், அதே ரயிலில் மணமகள் வந்தாள். வாழ்விலே வசந்தம் வரப்போகிறது என்ற இனிமையான நினைப்பில் பூரித்து கிடந்த அந்த பேதை அந்த விபத்திலே அடையாளம் தெரியாமல் நசுங்கி செத்தாள். இப்படி எத்தனையோ கதை. நல்ல வேளையாக நமது சர்க்கார் விபத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் சர்க்கார் அலுவலகம் சென்று அந்த தொகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம். நீயா? நானே தாங்க, உயிரோட தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நினைச்ச காரியத்தை முடிக்காம சாகிறது இல்லைன்னு இப்போ ஒத்த கால்ல நிக்கிறேன். வடிவு, அம்மா வள்ளி எங்கம்மா? அவளும் உயிரோட தான் இருக்கா. என்ன, வள்ளி உயிரோட இருக்காளா? ஆமாங்க. எங்கம்மா இருக்கா? ஏம்மா நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வரப்படாது? உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பனே. நிஜமாவா? வடிவு, நீங்க 2 பேரும் ரயில் விபத்துல செத்து போயிட்டுதான் நினைச்சு கண்ணனுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணம்மா. ஆனா தெய்வாதீனமா நடக்கல. வடிவு, வா, வள்ளியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போ. ஐயா, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் உங்க முடிவு மாறாது இல்லையா? என்னம்மா சொல்ற? எனக்கு கால் போன மாதிரி வள்ளிக்கு கண்ணு போயிருந்தா? வள்ளிக்கு கண்ணு போயிடுச்சா? ஏன் உங்க முடிவை மாத்திக்க போறீங்களா? இல்ல வடிவு, வள்ளி எந்த நிலையில இருந்தாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ இந்த சேரியில தாங்க இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவோட திரும்பி வர.
காலம் பிறந்துட்டு நீ நம்பி வணங்குற தெய்வம் கண் திறந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு